வைணவ திருத்தலங்களில் திருப்புல்லானி ஆதி ஜெகந்நாத பெருமாள் கோயில் சிறப்பு வாய்ந்தது. ராமநாதபுரம் அருகில் இருக்கிறது திருப்புல்லானி திருத்தலம். இந்த பெருமாள் கோயில் ராமாயண வரலாற்றுடன் தொடர்புடையதாக உள்ளது. இந்த ஆலயத்திலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்தில் சேதுக்கரை அமைந்திருக்கிறது. சமுத்திரராஜன் மடம் ராமபிரான் கடலில் பாலம் கட்ட அனுமதி வேண்டி என்றான். ஆனால் கடலரசன் ராமர் முன்பாக தோன்றவில்லை. எனவே ராமர் கடலின் மீது பானம் எய்த முயன்றார். இதனால் பயந்து போன சமுத்திரராஜன் தன் மனைவியுடன் அங்கு தோன்றி ராமபிரானை சரணடைந்தான். இதை நினைவூட்டும் விதமாக இந்த ஆலயத்தில் சயனராமர் சன்னதி முன் மண்டபத்தில் சமுத்திரராஜனும் சமுத்திர ராணியும் வீற்றிருக்கின்றனர். அருகில் ராமருக்கு உதவிய பீஷனும் இருக்கிறார். சயனராமர் கடலில் பாளையமைக்க சமுத்திரராஜனும் அனுமதி வேண்டி 3 நாட்கள் காத்திருந்தார். ராமபிரான் அந்த 3 நாட்களும் தர்ப்பை புள்ளியின் மீது சயனம் கொண்டார். அதன் அடிப்படையில் இந்த ஆலயத்தில் ராமர் ஆதிசேஷன் மீது தர்ப்பை விரித்து சயனித்த நிலையில் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. சீதையை மீட்டுச் செல்லும் முன் தங்கிய தலம் என்பதால் இங்கு சீதை இல்லை. ஆதிசேஷன் இருப்பதால் அவரது வடிவமான லட்சுமணனும் இங்கு இல்லை. ஆஞ்சநேயர் மட்டும் உள்ளார். கருவறை சுவரில் கடலில் பாலம் அமைக்க ஆலோசனை செய்த சூரியன், சந்திரன், தேவர்கள் ஆகியோரும் இருக்கிறார்கள். குழந்தை வரம், குழந்தை பாக்கியத்திற்காக தசரதர் புத்திரகாமேஷ்டி யாகம் நடத்தினார். யாக குண்டத்திலிருந்து தேவதூதன் ஒருவன் அளித்த பாயசத்தை தனது 3 மனைவிகளுக்கும் வழங்கினார். அவர்கள் அதை சாப்பிட்டனர். அதன் பலனாக அவர்களுக்கு ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருகுணன் ஆகியோர் பிறந்தனர். இத்தலம் அருகில் உள்ள சீதிக்கரையில் நீராடிவிட்டு கோயிலுக்கு வந்து நாகர் சிலைக்கு முன்பாக கணவனும் மனைவியும் உபவாசம் நிற்க வேண்டும். பின்பு அன்றிரவு கோயிலில் தங்கிவிட்டு மறுநாள் காலையில் நாக பிரதிஷ்டை மற்றும் புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய வேண்டும். யாகம் முடிந்ததும் பிரசாதமாக பால் பாயசம் தரப்படும். இதனை அருந்தினால் குழந்தை வாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது. இது போல பல தகவல்களுடன் உங்கள் தமிழ்க்கடவுள் யூடியூப் சேனல் தொடர்ந்து தினமும் உங்களுக்கு ஒரு திருத்தலத்தை அளித்துக் கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.